So properties of integration. Getting எழுதிங்க properties of integration. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெகிரல் என்ன சொல்றாங்க? ரொம்ப ஈஸியான ப்ராப்பர்ட்டிஸ் தான். அது மட்டும் போவோம். கஷ்டமான ப்ராப்பர்ட்டி நம்ம மறுபடியும் பேசிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் சேமா இருந்தா என்ன சொல்றாங்க? அப்பர் லிமிட்டும் Okay. லோயர் லிமிட்டும் சேமா இருந்தா அதோட வேல்யூ என்னன்னா 0. Okay, sir. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? ஸோ Yes, எக்ஸாம்பிள் yes. வேலை பார்த்துக்குங்க. சப்போஸ் எந்த ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் 1 2 3 சரி 1 to 1 நம்ம 2 சேம் தான் சொன்னேன். அப்போ 2 சேம்னா 2 to 2 சரிங்களா? Okay. எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஎக்ஸ் இப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டெக்ரல் ஃபார்முலா என்னடா என்ன? 2x. டேய் இன்டெக்ரல் நீ டெரிவேட்டிவ் சொல்ற படுவா. X cube by 3. பாத்தி 2 தப்புன்ற ப்ரிப்பேர் கரெக்டாக பண்ண லீவ் விட்டாச்சு சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்லிக்கிறதுக்கு என்னாச்சு 1/3 கான்ஸ்டன்ட் என்னாச்சு 2 கியூப் மைனஸ் 2 கியூப் 2 கியூப் மைனஸ் 2 கியூப் வருமா? அப்பர் லிமிட் Amat. மைனஸ் லோயர் லிமிட் அப்போ என்னாச்சு டேரெக்டாக 0 ஆயிடுச்சு. அப்போ Okay, அப்பர் லிமிட்டும் sir. லோயர் லிமிட்டும் சேமாக இருந்ததுன்னா அதனோட வேல்யூ என்னன்னா 0ன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் Okay, ப்ராப்பர்ட்டி. sir. செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்டெகிரல் a to b f of x into dx அப்படின்னா லோயர் லிமிட் அப்பர் லிமிட் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட இன்டெகிரேஷன் வேல்யூ என்ன கிடைக்குங்கிறாங்க? நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கிறாங்க. Okay, sir. என்ன சொல்றாங்க? அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சேஞ்ச் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதோட வேல்யூ என்ன கிடைக்குங்கிறாங்க? நெகட்டிவ் வேல்யூ. Negative. பார்த்தலாமா? சரி Yes. எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள். சரி இன்டெகிரல் 2 to 3 x into dx இதனோட வேல்யூ என்ன சொல்லுமா? 2 to 3 ஓடது x X squared by 2 square by 2. 2 to 3 2, 3. அப்போ என்ன செய்யும் 9 by 2 minus 4 by 2 equal to 5 by 2 கரெக்டாக என்ன? Amat, sir. இது LHS. அப்போ RHS வேல்யூ கண்டுபிடி நம்ம நெகட்டிவாக மட்டும் செக் பண்ணலாம். அப்போ இன்டெகிரல் 3 to 2 3 to 2. x X into dx is equal equal to x squared by 2 என்ன கிடைக்கும் 3 to 2 அப்போ என்னாச்சு 4 by 2 minus minus 9 by 9 by 2 ஈக்குவல் என்ன கிடைக்குது மைனஸ். minus 9 by 2. அப்போ LHS RHS செக் பண்ண என்ன ஆகுது? இது பாசிட்டிவ் வேல்யூ இருந்தால் இதனோட ஆப்போசிட் சைன் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் எது வேணா வரலாம். பட் என்ன சொல்கிறேன் இங்கே என்ன வேல்யூஸ் இருக்குதோ அதனோட ஆப்போசிட் சைன் வந்து இதனோட வேல்யூ சரிங்களா? இதான் Okay, sir. இதை வந்து ப்ராப்பர்ட்டி 2 இதில் நினைச்சிட்டு என்ன? Yes, sir. Doubt இல்லை, sir. ஓகே ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னால் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிமாங்க இல்லை லைஸ் பிட்வீன் த இன்டர்வல்மாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏங்கிற வேல்யூ இங்கே பிங்கிற வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏங்கிற வேல்யூ இங்கே பிங்கிற வேல்யூ இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மிடில் ஒரு இன்டர்வல் தட் மீன்ஸ் வேல்யூஸ் இருக்குது இங்கே சிங்கிற ஒரு வேல்யூ நோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட இன்டெகிரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டெகிரல் a to b f of x into dxன்னு வருதுன்னா இதை வந்து இந்த லைன் இன்டெகிரல் வச்சு ஸ்பில்ட் அப் பண்ணிக்கலாங்கிறாங்க. எப்படி ஸ்பில்ட் அப் பண்ணலாம்? இன்டெகிரல் a to c f of x into dx plus integral c to b f of x into dx கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்டு தானே? அதனால இதோட ஃபுல் ஏரியா கண்டுபிடிக்கிறோம். இதுலேருந்து இது வரைக்கும் ப்ளஸ் இதுலேருந்து இது வரைக்கும் ரெண்டு ஏரியாவும் கண்டுபிடிக்கிறோம். சேம் தானே ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஆமாங்க சார். சரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? நம்ம ஆ, சொல்லலாம். சப்போஸ் இங்கே இருக்குதுன்னா இங்கே வந்து 1 2 3 சாரி 3 இங்கே இருக்குதா 3 இங்கே 2 இங்கே இதோட ஃபங்க்ஷன் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த எக்ஸாம்பிள் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் 1 to 3 x into dx இதனோட வேல்யூ என்னடா கிடைக்குது? அது ஃபங்க்ஷன் உங்களுக்கு கரெக்டாக தெரியல. ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் கரெக்டாக வச்சு போட வேணும். செப்பரேட் வச்சு போடுறேன் பார்க்க கிடைக்குதுங்க. அப்போ என்னாச்சு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 கிடைக்குமா? லிமிட் என்ன 1 to 3. அப்போ என்ன கிடைக்கிறாங்கன்னு 9 by 2 minus 1 by 2 equal to 8 by 2 equal to 4. கரெக்டாமா? சார் இப்போ நம்ம 1 to 3னா 1 to 2 plus 2 to 3 தானே சார்? எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும்ல. இப்போ நான் எல்ஹெச்எஸோட ரிசல்ட் வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு 4ன்னு தெரிஞ்சிச்சு. இதே ஆர்ஹெச்எஸ் ரிசல்ட் வந்து அது கிடைக்குதா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். சரியாம்மா? ஓகே சார். ஓகே சார். சரி சொல்கிறாங்க. அப்போ என்னாச்சு இன்டெகிரல் 1 to 3
ப்ளஸ் One. எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் 2 to 3 எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டாமா? தட் இஸ் ஈக்குவல் Okay. என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் பை 2 1 to 2 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 2 to 3. கரெக்டாமா? ஆமாம் சார். தட் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 2 by 2 minus 1 by 2 plus 9 by 2 minus 2 by 2. கரெக்டான கண்ணு? ஆமாம் சார். 2 by 2 2 by 2 4 cancel by 2. சொல்ற கண்ணு? 9 by 2 minus 4 by 2 தானே சார் வரும்? அப்ப இங்கே 4 by 2 தான். இங்கே 4 by 2 தான். நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே 4 by 2. ஓகே சார். கரெக்டா கண்ணு? இங்கே 4 by 2 இங்கே 4 by 2. அப்ப அந்த 4 by 2 4 by 2 கட் ஆயிருமா? ஆமாம் சார். அப்ப 9 minus 1 5 சாரி 9 minus 1 தான். 9 minus 1 அப்ப 8 by 2 8 that is by 2 is equal to 4. இது ரெண்டுக்கு டைரக்டா கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப ஒரு இஷ்யூஸ் இல்ல. அந்த இன்டகிரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நம்ம டைரக்டா ஓகே சார். சரியாம்மா? அப்போ 4 அப்போ ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். அப்போ அதுல இருந்து நம்ம ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரியாம்மா? ஓகேங்க சார். சரி, அடுத்தது என்னடா வருது? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதை பேஸ் பண்ணி நம்ம இது பண்றாங்க. சரியாம்மா? ஒரே நிமிஷமா. ஓகே, அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to a. இது என்ன ப்ராப்பர்ட்டி 4 ப்ராப்பர்ட்டி 4 integral 0 to 4 integral 0 to a f of x into dx equal to integral 0 to a f of a minus x into dx. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இதுதான் நம்ம நிறைய ப்ராப்ளம் இதில் கடிங்க பார்க்க போகிறோம். சரியா கண்ணு? ஓகே சார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணிக்குவோம். ஓகேங்க சார். இது எதுக்குன்னா சைன் ஃபங்க்ஷன் காஸ் ஃபங்க்ஷன் யாருக்கு வேணும் வரலாம். இப்போ ஒரே ஒரு சாம்பிளுக்கு இது டேரெக்டாக ஒரு கொஸ்டினே போட்டு காட்டிடும் பார்த்துக்கோங்க. ஸோ இதனோட எக்ஸாம்பிள் என்னென்னா, ஸோ நம்ம டிபிக்கல்ட்டான ப்ராப்ளம் வந்து இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம போடுவாங்க. சரிங்களா? இது எப்படி போடுறாங்கன்னு பார்த்துக்கோ. ஒரே ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலி எக்ஸாம்பிள் 34 நம்மளோட புக்கில் அந்த கொஸ்டினை உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டிடுறேன். சரியாம்மா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸை இதை பேஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம்.